Hi students, நம்ம டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்துட்ருக்கோம். அதில் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் 4 இருக்குது. ஸோ ஒவ்வொரு கைண்டும் வந்துச்சுன்னா அதை எப்படி டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட்க்கு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஃபார் த லாஸ்ட் கிளாஸ் we have completed for the statement. Today now we are going to see a new topic, interrogative. ஸோ interrogative சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா how we want to change direct to indirect. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸோடைய ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு செட்டு ஆஸ்க்டு எது வந்தாலும் நம்ம டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட்க்கு சேஞ்ச் பண்ணும்போது ஆஸ்க்டுன்னு தான் எழுதுவோம். ஸோ இதுவே நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தோன்னா நிறைய வேரியேஷன்ஸ் உண்டு. ஸோ இப்போ செட் வருதா, சேஸ் வருதா, செட்டு வருதா, ஸோ அதுக்கு டோல்டு, அந்த மாதிரி நிறையா சேஞ்சஸ் இருக்குது. பட் நாவ் ஸோ ஃபார் திஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் நம்மளுக்கு எது கொடுத்துருந்தாலும் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஆஸ்க்டுன்னு தான் சேஞ்ச் பண்ணுவோம். தென் இதோட கன்ஜங்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா WH கொஷினாக இருந்துச்சுன்னா சேம் வேர்டு, ஸோ அந்த WH வேர்டே நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ எஸ்ஆர்னோ கொஷினாக இருந்துச்சுன்னா இஃப் ஆர் வெதர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இன்ட்ராகேட்டிவில் WH கொஷின்னு ஒன்று இருக்குது, எஸ்ஆர்னோ கொஷின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். ஸோ இதில் வந்து நம்ம WH கொஷின் எது, எஸ்ஆர்னோ கொஷின் எது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ WH கொஷின்ஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னா வேர், வென், ஹூ, ஹூஸ், ஹூம், அதாவது WH அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அதை தான் நம்ம WH கொஷின்னு சொல்கிறோம். see the example here. where are you going, whose pen is this. ஸோ இதெல்லாம் WHன்னு ஸ்டார்ட் ஆகுறதுனால WH கொஷின். எஸ்ஆர்னோ கொஷின் எது அப்படின்னு பார்த்தோன்னா கேன் யூ சால்வ் த ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க, உன்னால் வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இஃப் யூ கேன் எஸ் ஆர் நோ. ஸோ நம்மளால் முடியும்னா எஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைனா நோ அப்படின்னு சொல்லுவோம். டு யூ லைக் காஃபி. ஸோ அதாவது காஃபி பிடிக்குமா, எஸ். ஸோ பிடிக்கும்னா எஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைனா நோன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம அந்த கொஷினை ரீட் பண்ணி பார்க்கும்போதே அது WH கொஷினா இல்லை எஸ்ஆர்னோ கொஷினான்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஹியர் WH கொஷினுக்கு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். செட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து ஆஸ்க்டுன்னு சேஞ்ச் பண்ணணும். டு ரிமூவ் கொட்டேஷன். ஸோ அந்த கொட்டேஷன் மார்க்ஸை ரிமூவ் பண்ணணும். இந்த டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் சேஞ்ச் பண்ணுற கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் 4 இருக்குது. அந்த 4க்குமே ஃபார் த சேம். WH கொஷினுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒய், ஹூ, வாட், வேர், ஹூஸ், ஹோம், வென், ஹவ். ஸோ இதில் ஹவ் மட்டும் நம்மளுக்கு ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் இங்கே கொடுத்துருக்கிற இந்த எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் இருக்குது இல்லையா, இதுதான் WH கொஷினுக்கான எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ். எஸ்ஆர்னோ கொஷின்ஸ் டூ, டஸ், டிட், ஹாவ், ஹேஸ், ஆர், இஸ், வாஸ், வேர், கேன், வில். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். தென் டென்ஸ் சேஞ்சஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அண்ட் ஃபார் தேட் ஸோ ஒரு சில வேர்டுக்கு நம்ம ஏற்கனவே பாக்ஸ் போட்டு எழுதியிருப்போம். அதாவது நவ் வந்துச்சுன்னா தென், லாஸ்ட் வீக், ப்ரீவியஸ் வீக், அது இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் WH கொஷின். எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். see the question properly. நவீன் said to his friend, why are you late today. ஸோ நவீன் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, ஏன் லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு ரிப்போர்ட்டிங் வேர்பு செட்டு இருக்குது. ஸோ அந்த செட்டுவை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஸ்க்டுன்னு ஆட் பண்ணுவோம். ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரிமூவ் த கொட்டேஷன். ஸோ ஒய் ஆர் யூ லேட்டுக்கு அங்கே கொட்டேஷன் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கொட்டேஷன் மார்க்கை ரிமூவ் பண்ணணும். தென் தேர்ட் ஒன் கேன்சல் த வேர்ப் அண்ட் ரீரைட் இட் ஆஃப்டர் த சப்ஜெக்ட் யூ ஆர். ஸோ நம்மளுக்கு இங்கே ஒய் ஆர் யூ லேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஒய்க்கு அப்புறம் ஆர் அந்த வேர்ப் இருக்குது. ஸோ நம்ம WH கொஷினை வந்து சேஞ்ச் பண்ணும்போது எப்போவுமே அந்த WH வேர்டு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வேர்பு வர மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். நம்மளுக்கு கொஷினில் வந்து WH வேர்டுக்கு பக்கத்தில் ஆக்சிலரி வேர்பு கொடுத்துருப்பாங்க, ஆர் இருக்குது. அப்போ அந்த ஆரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த யூ இருக்கு இல்லையா, அது என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்து அதை தான் அந்த WH வேர்டுக்கு பக்கத்தில் நம்ம எழுதணும். ஹியர் ஸ்டெப் 4. யூ ரெஃபர் டு ஹிஸ் ஃப்ரெண்டு. அந்த யூன்றது யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுது. ஸோ அதனால் ஹீ, கேர்ளா பாயான்னு பார்த்து ஹீயா ஷீயான்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணிக்கணும். தென் ஆர் பாஸ்ட் டென்ஸ். அந்த ஆர் இருக்கு இல்லையா, ஆருக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ்
நம்ம டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் பாஸ்ட் டென்ஸில் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஒய்ஆர் ஆர் அதுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் வேரா இல்லை வாஸான்னு பார்த்து நம்ம போட்டுக்கணும். தென் லாஸ்ட் ஸ்டெப் வந்து டுடேக்கு வந்து தட் டே. ஸோ நவ் see the answer. நவீன் asked his friend. ஸோ ஒய், ஸோ இந்த ஒய் வந்து நம்ம அப்படியே வச்சுப்போம், ஏன்னா WH கொஷினுக்கு சேம் கன்ஜெக்ஷன். தென் ஹீ, இந்த ஆர் இருக்கு இல்லையா, YRU. ஸோ ஒய்க்கு பதிலாக ஒய்க்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் வேர்ப் வரும். அந்த யூ தான் வந்து இங்கே ஹீயாக சேஞ்ச் ஆகிருக்குது. தென் ஆர் இருக்குது இல்லையா, அதுதான் இங்கே வாஸாக சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் YRU லேட் தட் டே, டுடே வந்து தட் டே வாஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. செகண்ட் எக்ஸாம்பிள், வித்யா செட் டு தேவி, வேர் டிட் யூ கீப் மை புக். ஸோ அப்போ வித்யா கேட்குறாங்க தேவிக்கிட்ட, என்னோடய புக்கை வந்து எங்கே வச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம செட்டுக்கு வந்து ஆஸ்க்டு போடணும். தென் ரிமூவ் த கொட்டேஷன் மார்க். தென் இங்கே வேர் டிட் யூ கெப்ட். ஸோ வேருக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த சப்ஜெக்டை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ கொட்டேஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க டிட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம சப்ஜெக்ட் கொண்டுட்டு வரணும். இங்கே யூ இருக்குது. ஸோ இப்போ இங்கே 2 கேர்ள் தான் பேசிக்கிறாங்க, திவ்யாவும் தேவியும். ஸோ அப்போ அந்த யூ வந்து இங்கே ஷீயாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸோ நம்ம டென்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். கெப்ட், ஸோ அதில் கீப்புன்னு இருக்குது, அதுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்து கெப்ட். ஸோ அந்த பாஸ்ட் பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணுறோம், அதனால் கெப்ட்டுன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கணும். தென் மை, ஸோ மை புக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மை வந்து அந்த கேர்ளை டினோட் பண்ணுது, அதனால் ஹர். ஸோ அப்போ ஹர் புக்ஸ். வித்யா ஆஸ்க்டு தேவி வேர் ஷி ஹேட் கெப்ட் ஹர் புக். Now see yes or no questions. ஸோ நம்ம ஏற்கனவே WH கொஷின் பார்த்துட்டோம். இப்போ எஸ் ஆர் நோ கொஷின்ஸாக இருந்தால் அதுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டேவிட் செட் டு ஹிஸ் ஃபாதர், கேன் யூ பை மீ எ கம்ப்யூட்டர். ஸோ டேவிட் வந்து அவங்க ஃபாதர்கிட்ட கேட்குறாங்க, எனக்காக கம்ப்யூட்டர் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆஸ் யூஷுவல், ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் ரிப்போர்ட்டிங் வேர்பு எதுவாக இருந்தாலும் we want to add ask. ஸோ செட்டுவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஸ்க்டுன்னு எழுதணும். ரிமூவ் கொட்டேஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட கன்ஜெக்ஷன் வந்து இஃப். ஸோ ஆட் இஃப். தென் தேர்ட் ஸ்டெப், ஸோ ஹியர் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு கேன் யூ அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ நம்ம அதை எழுதும்போது சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணி எழுதும்போது சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு வர மாதிரி எழுதணும். அப்போ வந்து யூ கேன் அப்படின்னு வரும். ஸோ அந்த யூ வந்து யாரை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். அந்த யூன்றது வந்து டேவிட் யார்கிட்ட கேட்குறாங்க, அவங்க ஃபாதர் கிட்ட. அப்போ அவங்க ஃபாதர் வந்து ஹீ. ஸோ அதனால் அந்த ஹீயாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். தென் டென்ஸ் சேஞ்சஸில் கேன் இருக்குது, அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து நம்ம குட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். தென் மீ இங்கே யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இட்ஸ் ரெஃபர் டு ஹிம். ஸோ டேவிட்டை வந்து ரெஃபர் பண்ணுது, அதனால் அதை ஹிம்முன்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். See the answer. David asked his father if he could buy him a computer. ஸோ டேவிட் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்டாங்க, எனக்கு வந்து கம்ப்யூட்டர் வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. Some more examples. Satish says, how are you. ஸோ சதீஷ் என்ன கேட்குறாங்கன்னா how are you அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு இங்கே சேஸ் இருக்குது இல்லையா, நம்ம வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்க்கு வந்து ஆஸ்க்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ சதீஷ் ஆஸ்க்டு, ஸோ ஹவ் ஆர் யூ. ஸோ நம்ம அதுக்கு அந்த ஹவுக்கு பக்கத்தில் வந்து சப்ஜெக்ட் கொண்டுட்டு வரணும். அப்போ ஹவ் யூ ஆர், நம்ம அந்த யூ வந்து யாரை குறிக்குது அப்படின்னு பார்க்குறோம். இங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஹவ் ஹி வாஸ், அந்த ஆர்ன்றது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க அதை பாஸ்ட் டென்ஸாக மாற்றும் போது வாஸாக சேஞ்ச் ஆகுது. ஹியர் இதில் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, WH கொஷினாக இருந்துச்சுன்னா WH வேர்டு வருது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் நம்ம சென்டென்சஸ் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம எப்பவுமே சப்ஜெக்ட் வேர்ப் அப்படின்னு வரும் இல்லையா, அந்த ஃபார்மெட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணும்போது. அதுவே எஸ்ஆர்னோ கொஷினாக இருந்துச்சுன்னா, ஸோ அந்த எஸ்ஆர்னோ கொஷினுக்கு ஒரு சில வேர்டு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய சப்ஜெக்டை போட்டு அதுக்கப்புறம் அந்த ஆக்சிலரி வேர்ப் எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆக்சிலரி வேர்ப் பி ஃபார்ம் எதுவாக இருந்தாலும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் அந்த வேர்ப் வர மாதிரி எழுதிக்கணும்.